ஹலோ ஆல், இந்த கிளாஸில் இந்த மாதிரி பவு பேட்டர்ன் எப்படி பண்ணலான்றது தான் பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் சின்ன சைஸ் வந்து சாட்டன் ரிப்பனில் பண்ணியிருக்கேன். இதில் யூஸ் பண்ணக்கூடிய ரிப்பனோட வித்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு. லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு இது எப்படி ஹோல்ட் பண்ணணுன்னு சொல்லிடுறேன். நடுவிரல் அப்புறம் கட்டை விரல் இது ரெண்டில் மட்டும்தான் பிடிக்க போகிறோம். ஸோ ரிப்பனை வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுங்கள், கீழேருந்து மேலே ரொட்டேட் ஆகிற மாதிரி. ஸோ இப்படி கிடையாது, இப்படி பண்ணாதீங்க, இப்படி கீழேருந்து மேலே வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு எத்தனை ரொட்டேட் பண்ணுறேன்னு பாருங்கள். டைட்டாக பிடிச்சிக்கோங்க. 1 2 நெக்ஸ்ட்டு 3. இந்த மாதிரி 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிவிட்டு 4th டைம் வந்து இந்த கட்டை விரலையும் சேர்த்து பண்ணணும். ஸோ ரொம்ப லென்த் எடுக்காமல் ஒரு மீடியம் சைஸில் வச்சுட்டு 4 again 5. ஸோ 5 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணணுன்னா, இந்த ரிப்பனை இதுக்குள்ளே விட்டுக்கணுங்க. இதுக்குள்ளே விட்டுட்டு இந்த இது இருக்குது இல்லைங்களா, இதை தூக்கி விட்டுட்டு இந்த ரிப்பனை உள்ளே இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணணும். ஸோ அது பார்த்துக்கோங்க. எகெயின் சொல்கிறேன், 5 வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கும். 6 வந்து இந்த ரிப்பனை இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மேல் பக்கமாக, இதோட மேல் பக்கமாக ரிப்பனை தூக்கி விட்டுட்டு இந்த இதை போட்டு டைட் பண்ணணும். இப்போது ரிப்பனை வந்து நல்லா பிடிச்சி டைட் பண்ணிக்கோங்க. அதாவது சென்டராக வச்சுக்கோங்க. இந்த சைடு இது ரெண்டுக்கும் சென்டராக வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா, ஸோ இந்த சைடு எடுங்க வெளியே. ஸோ இந்த சைடு வெளியே எடுத்ததுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்து வச்சுருப்போம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதை பிடிச்சி நல்லா இப்படி எடுத்துக்கோங்க. ரொம்ப இதை பிடிச்சி இழுத்துறாதீங்க. அதாவது இந்த சைடு ரொம்ப பிடிச்சி இழுக்கிறீங்க அப்படின்னா இந்த சைடு வந்துட்டு உள்ளே லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சைடு இழுத்துட்டு இந்த சென்டராக மடங்கி இருக்கிறதெல்லாம் அப்படி அழகாக எடுத்து விட்டுக்கோங்க. இந்த சென்டர் பார்ட்ஸ் எடுத்து விட்டுக்கோங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 2 ரிப்பன் இருக்கும். ஸோ அதை அப்படி லைட்டாக இப்படி தூக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு அழகான பவு கிடச்சிருக்கு. இதோட கீழே என்ன பண்ணணுன்னா, எந்த அளவுக்கு உங்களுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு ரிமைனிங் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக வச்சு பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இந்த பவு மாதிரி இருக்க இடத்துல இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸாக வரும் இல்லைங்களா, அதுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த ரிப்பன் ரெண்டையும் இப்படி சேர்த்து வச்சுட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மேலேருந்து கீழே கிராஸாக கட் பண்ணணும். பாருங்கள், இப்படி தான் விரிஞ்சிருக்கும். விரிஞ்சிருக்க ரிப்பனை இப்படி கரெக்டாக வச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதிலேருந்து இப்படி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி கிராஸாக கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கிராஸான பேட்டர்ன் வந்துடும். ஸோ இது அப்படியே விட்டிங்க அப்படின்னா இது வந்து மறுபடியும் பிரிய ஆரம்பிச்சு நெருப்பில் வந்துட்டு லைட்டாக இந்த ஷேப் மாறாமல் இது ஃபயர் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இது அழகாக மேலே இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பவு வந்து அழகாக இருக்கும் பார்க்க. இது வந்து நான் பெரிய சைஸ் ரிப்பனில் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா குட்டி சைஸில் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம எந்த மாதிரி ரிப்பனாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி ரிப்பன்லாம் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு கிளச்சஸ் போடுவாங்க இல்லைங்களா தலையில், அந்த இதில் இல்லைனா ஹேர் பேண்டு, ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி அதில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நார்மலாக க்ளூ போட்டு ஒட்டுனீங்கனாலே உங்களுக்கு போதும். இல்லை ட்ரெஸ்ஸஸில் எப்படி பண்ணணும் அப்படின்றது, அதாவது ட்ரெஸ்ஸஸில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்றது இப்போ பார்க்கலாம். இதோட சென்டரில் நான் இந்த மாதிரி வந்து கிளிப் ஸ்டோன் கொடுக்குறேன். ஸோ உங்ககிட்ட எது அவைலபிளாக இருக்கோ கொடுத்துக்கோங்க. இல்லை கிறிஸ்டல் பால்ஸ் தான் இருக்குது அப்படின்னா கிறிஸ்டல் பால் கொடுங்க. ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி என்ன இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. இல்லை ஃப்ளவர்ஸ் இருக்குது, ஸோ கிட்ஸ் அதாவது கேர்ள்ஸ் ட்ரெஸ்க்கு வந்துட்டு இது மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கூட வச்சுட்டு அதுக்கு மேலே சம்கி ஒர்க் ஏதாவது அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீட்டாக கொடுத்துக்கோங்க. இதே பாய்ஸ் ட்ரெஸ் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும்.
ஸ்டிச்சஸ் இப்படி கீழே இருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது எப்பவும் சொல்கிறது தான், கிளிப் ஸ்டோனுக்கு 4 சைடுமே இருக்கும். ஆப்போசிட் சைடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைடில் போட்டுட்டு இந்த சைடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு மட்டும் போட்டால் பத்தாது, 4 சைடு ஹோலுக்குமே வர மாதிரி எடுத்து போடுங்க. இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது செல்ஃப் கலர் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலர்னால் க்ரீன் கலரே யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது மெயின் கிளாத்தில் போடும்போது அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் அழகாக இருக்கும். பாருங்கள், அழகாக வந்து ஃபிட் ஆகிடுச்சு. ஒரு 2க்கு 3-4 டைம் கூட ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்டோன் வந்து வெயிட்டாக இருக்கனால நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ஸ்டிச் மட்டும் போடுறோம் அப்படின்னா அப்படி கண்டிப்பாக மூவ் ஆகும். ஸோ நீங்கள் மெயின் கிளாத்லலாம் போடுறீங்க அப்படின்னா 1க்கு 2-3 டைம் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. தென் கிளாத்தில் இன்சர்ட் பண்ணும்போது இந்த நீடில் இருக்கு இல்லைங்களா, அது டைரெக்டாக கிளாத்தில் கூட இப்படி இறக்கிடுங்க. கிளாத்தில் இறக்கிட்டு இந்த 2 சைடும் நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எடுத்த இடத்துலையே நல்லா குத்தி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு 2 ஸ்டிச், இந்த சைடு 2 ஸ்டிச் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளாத்தோட நல்லா ஃபிட் ஆகிடும். ஸோ 2 சைடும் 2 ஸ்டிச் போட்டு இப்படி கிளாத்தில் வந்து அழகாக ஃபிட் பண்ணிக்கோங்க. நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நாட் வந்து மேக்ஸிமம் எங்கே எடுக்கிறோமோ அது பக்கத்துலேயே போடுறதுக்கு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும். பெரிய சைஸு, இதே குட்டி சைஸ்னால் இந்த மாதிரி உங்களுக்கு குட்டியாக கிடைக்கும். ஸோ நடுவில் சின்னதாக ஒரு பால்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிளிப்பெல்லாம் இருக்குது, இதில் நம்ம டாப்பில் கூட நல்லா க்ளூ போட்டுட்டு இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளிப்பு வந்து இந்த மாதிரி அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அழகாக இருக்கும். மாதிரி இடத்துலலாம் கூட நம்ம இந்த பவ் பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.